மித்தாவுக்கு மொட்டை அடிக்க தான் போயிட்டே இருக்கோம். அண்ணா தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். மித்தா வண்டி வேகமாக போ அப்படின்னு முன்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தான். அண்ணா இருந்தாலும் வேகமாக போகல. ஏன்னா பையன் கண்ணில் டிஸ்ட்டுக்குன்னு பட்டுரும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தான். அப்புறமா ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து எல்லாம் கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். பூசாரி வந்தார். பூசாரி வந்து பொங்க வைங்கன்னு சொல்லிட்டாரு. இதுதான் எங்களோட குல தெய்வங்கள், பார்த்துக்கோங்க. மித்தா கோயிலுக்கு வந்த உடனே மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். அது வீடியோ எடுக்க முடியல, வேலை இருந்ததுன்றனால. அம்மா பொங்கல் வைக்க வந்துட்டோம். நாங்கள் பொங்கல் வச்சுட்டே இருக்கும்போது பூசாரி வந்து சரி வாங்க அப்படின்ட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் பொங்கல் வச்சாங்க. அம்மா மித்தாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மித்தா தான் சரியான அழுவாச்சு. இருந்தாலும் எல்லாருமே நாலா பக்கம் பேசிட்டு நின்று பிடிச்சோம். அம்மா நானும் பூ முடி கொடுத்துட்டு அவங்க அழுந்துகிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக அப்படின்னு நான் ஃபீட் பண்ண வந்துட்டேன். மித்தாவோட அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறது வீடியோ எடுக்க முடியல. சாரி, இது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே போட வேண்டிய வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மித்தாவோட அப்பாவுக்கும் மொட்டை அடிச்சிட்டாங்க. அம்மா போய் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. போய் குளிக்க போயிட்டோம். குளிச்சுட்டு அங்கே ப்ளேஸ் நல்லா இருந்ததுன்னு ஒரு 4-5 செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்துகிட்டு அவ்வளோதான், மறுபடியும் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. வீடியோ வந்து நிறைய போடலான்னு தான் யாரும் வீடியோ பிடிக்கிறதுக்கு இல்லவே இல்லை. நான் தான் பிடிச்சாகணும். வேலை எனக்கு இருந்ததுனால என்னால் வீடியோ பிடிக்கல. ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் வீடியோ பிடிச்சேன். மித்தா கோயிலுக்கு வந்து விளையாடிட்டு இருந்தான். அம்மா பூஜை பண்ணும்போது தூங்கிட்டான். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்பயும் வீடியோ எடுக்க முடியல. அம்மா மித்தா மொட்டை அடிச்சிட்டா முடியோடு பார்க்க முடியாதுன்னுட்டு அதுக்கு நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி அவனை முடியோட ஃபோட்டோ பிடிச்சாச்சு. அம்மா மித்தா மொட்டை அடித்தா நல்லா இருக்கானா இல்லை முடியோடு இருந்தால் நல்லா இருக்கானா? உங்களுக்கு எப்படி மித்தாவை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.